السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலானுடைய 3வது நோன்பை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், அவனது தௌஃபீக் இல்லாமல் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த பாவத்திலிருந்தும் தப்பவும் முடியாது. கண்ணியமானவர்களே, நோன்பை நாம் படித்திருக்கின்றோம். இந்த நோன்பு எந்த நோக்கத்துடன் எமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ, கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ, அந்த நோக்கம் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த நோன்பின் மூலம் எமது உறுப்புகள் நோன்பு பிடிக்க வேண்டும். விசேஷமாக மனிதனது உடம்பிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது. அந்த உறுப்பு சீராகிவிட்டால், சரியாக செயற்பட்டு விட்டால் முழு உடம்புமே செயற்பட்டு விடும். அந்த உறுப்பு சரியான முறையில் செயற்படவில்லை என்றிருந்தால், அது பிழையாக இயங்க ஆரம்பித்து விடும் என்றால் மற்ற உறுப்புகள் அனைத்துக்கும் ஆபத்து இருக்கின்றது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தை அடையும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த உறுப்புடன் பேசுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் மனிதனது உறுப்புகள் அனைத்தும் மனிதனது நாவுடன் பேசுகின்றது. சொல்கின்றது, பார்த்து பேசு, பார்த்து பேசு. நீ நேராக இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம். நீ தவறில் சென்று விட்டால், தவறான பேச்சுக்களை பேசிவிட்டால், ஒழுக்கத்தை இழந்து பேசிவிட்டால், பாவம் நிறைந்த பேச்சுக்களை பேச ஆரம்பித்து விட்டால், தூசண வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விட்டால், பொய்களும் ஏமாற்றமும் நிறைந்த பேச்சுக்கள் உன்னிடமிருந்து வெளியாகிவிட்டால் நாமும் மாட்டிக்கொள்வோம் என்று ஏனைய உறுப்புகள் சொல்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். இதனால் தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு ரிவாயத் சொல்லப்பட்டிருக்கின்றது. லுக்மான் அல் ஹக்கீம், இவர் ஒரு அடிமையாக இருந்தவர். இவரது எஜமானர் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டிலே சிறந்த பார்ட்ஸை கொண்டு வா என்றார். அவர் ஆட்டை அறுத்தார். நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் கொண்டு வந்தார், பிரைவேட் பார்ட்டையும் கொண்டு வந்தார். என்ன ஒரு நாள் சொன்னார், என்ன ஒரு ஆட்டை அறுத்து மோசமான பார்ட்ஸை கொண்டு வா என்றார். அவர் ஒரு ஆட்டை அறுத்து எந்த 2 உறுப்புகளை கொண்டு வந்தாரோ அதே நாவையும் பிரைவேட் பார்ட்டையும் கொண்டு வந்தார். எஜமானர் ஆச்சரியப்பட்டு கேட்டார், நான் 2 நாளும் 2 விஷயத்தை செய்யுமாறு சொன்னேன், ஆனால் நீ செய்தது ஒன்றுதான். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரே ஆன்சரைத்தான் நீங்கள் செய்தீர்கள், என்ன விஷயம் என்று கேட்டார். லுக்மான் அல் ஹக்கீம் சொன்னார், மனிதன் நல்லவனாக மாறுவதும் கெட்டவனாக மாறுவதும் இந்த 2 உறுப்புகள் மூலமாகத்தான். இந்த 2 உறுப்புகளையும் சரியாக ஒரு மனிதன் பயன்படுத்தி விட்டால் அந்த மனிதனுக்கு உலகத்திலும் வெற்றி, உலகத்திலும் சந்தோஷம், நிம்மதி, மறுமையிலும் அவனுக்கு நிம்மதியும் சந்தோஷம் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அடிப்படையாக வைத்து ஹதீஸிலே சொன்னார்கள், மன் யضمن لي ما بين لحييه وما بين فخذيه اضمن له الجنه. இந்த 2 தாடைகளுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய நாக்கையும் டங்கையும், இதே போன்று 2 தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரைவேட் பார்ட்டையும் யார் எனக்காக வேண்டி பொறுப்படுத்திக் கொள்வாரோ, அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையிலே பயன்படுத்திக் கொள்வாரோ, அத்மன் லஹுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்படுக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹாதத்தை அடைகின்றார். சஹாபாக்கள் அவரது விஷயத்திலே சொன்னார்கள், மாஷா அல்லாஹ், பெரிய பாக்கியசாலி, ஷஹீதாக மௌத்தாகிவிட்டார் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் பாக்கியசாலி என்று? 2 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லஅல்லஹு பகில ஃபீமா லா யஅனி, அவர் தேவையில்லாத இடத்திலே கஞ்சத்தனம் காட்டியிருப்பார். எந்த இடத்தில் செலவழிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டியிருப்பார். அவு தகல்லம ஃபீமா லா யஅனி, அல்லது அவருக்கு அவசியமில்லாத தேவையில்லாத விஷயத்தை, பாவமான விஷயம் என்று சொல்லவில்லை, தேவையில்லாத விஷயத்தை அவர் பேசியிருப்பார். இதனால் அவரது முடிவு கூட ஒரு ஷஹீத் என்றால் யார்? கண்ணியமானவர்களே, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்கு
சொர்க்கத்திலே அந்தஸ்துகள் காட்டப்படும் ஒரு முஃமினுக்கு. அந்த அந்தஸ்துகளை கண்டுவிட்டால் உலகத்துக்கு வருவதற்கு விரும்பவே மாட்டார். ஆனால் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே மௌத்தாகி வீர மரணத்தை அடைந்தவர், அவர் மௌத்தாகிவிட்டால் எத்தனை தடவை உலகத்துக்கு வந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு ஷஹீதாக மரணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆசைப்படுவார். ஏனென்றால் ஒரு ஷஹீதுக்கு அவ்வளவு அந்தஸ்துகள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் இப்படிப்பட்ட முறையிலே தேவையில்லாத விஷயத்தை பேசியதால், தேவையில்லாத விஷயத்தை கஞ்சத்தனம் காட்டியதால் அவர் இந்த பெரும் அந்தஸ்தை கூட இழந்திருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பயங்கரமான விஷயங்கள் பேச்சிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, கவனமாக நாம் பேச வேண்டும். பயங்கரமான ஒரு ஹதீதை மனதுக்கு எடுத்து நாம் சிந்திப்போம். ரமதானிலிருந்து எமது நாவை கட்டுப்படுத்தக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவோம். நாம் சில சந்தர்ப்பங்களிலே பேசுகின்றோம். மனிதர்கள் பேசாவிட்டால் சொல்வார்கள், என்ன பேசாமல் இருக்கின்றார், பேசாமல் போகின்றார் என்று சொல்வார்கள். அதிகம் பேசிவிட்டால் என்ன அதிகம் பேசுகின்றார் என்று சொல்வார்கள். இப்படித்தான் மனிதர்களுக்காகவே நமது பேச்சுக்களை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரே ஒரு வேர்ட், ஒரே ஒரு வார்த்தையை பேசுவார். அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அதிருப்தியை, கோபத்தை பெற்றுத்தரும் வார்த்தையாக இருக்கும். ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை அவன் பேசிய காரணத்தினால் நரக பாதாளத்துக்கே சென்று விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நரக பாதாளத்துக்கு. தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுவான். ஒரே ஒரு வார்த்தை. அவன் பேசும் பொழுது நினைத்திருக்க மாட்டான், இந்த வார்த்தையினால் எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் என்று நினைத்திருக்க மாட்டான். அவன் பேசிய ஒரு வார்த்தையை வைத்து, அது எந்த வார்த்தை என்று தெரியாது. கண்ணியமானவர்களே, மனிதர்களது உள்ளத்திலே சந்தோஷத்தை உண்டாக்கிய வார்த்தையா அல்லது அல்லாஹ்வுடைய அன்புடன் நாம் பேசிய வார்த்தையா என்று தெரியாது. அந்த வார்த்தையை வைத்து அல்லாஹு தஆலா அவருக்கு நிரந்தரமான அவனது பொருத்தத்தை, அன்பை கொடுத்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, பேசுவதற்கு முன்னால் நாம் சிந்தித்து பேச வேண்டும். சொல்வார்கள், ஒரு புத்திசாலியின் நாவு உள்ளத்துக்கு கீழால் இருக்கும், புத்தியில் குறைந்தவர் மடையனின் நாவு உள்ளத்துக்கு மேலால் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன கண்ணியமானவர்களே? ஒரு புத்திசாலி எப்பொழுதுமே சிந்தித்து பேசுவார். சிந்தித்து பேசுவார். இந்த வார்த்தையின் வெயிட் எப்படிப்பட்டது, எவ்வளவு பாரமானது, எந்தளவு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது, எனக்கும் எனது குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நன்மையை தருமா அல்லது எனக்கும் என் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பாதிப்பை உண்டாக்குமா என்று சிந்தித்து பேசக்கூடியவராக இருப்பார். மடையன் அவர் சிந்திக்காமல் பேசுவார், உளறி விடுவார், பேசியதற்கு பின்னால் தான் கை சேதப்படுவார். மிக பெரும் ஒரு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வாழ்க்கையிலே பேசிய சில வார்த்தைகளை நினைத்து வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டார். இந்த வார்த்தை தெரியுமா கண்ணியமானவர்களே? ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுதைபியாவிலே அந்த இடத்தில் வைத்து குர்பானியை கொடுத்து விட்டு திரும்பி செல்லுமாறு, ஹல்கை செய்து விட்டு திரும்பி செல்லுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு கஷ்டமாக இருந்தது. நாம் அதிகமான எண்ணிக்கையை கொண்டிருக்கின்றோம், குஃபார்கள் எங்களை விட பலகீனமான நிலைமையில் இருக்கின்றார்கள், நாம் திரும்பி செல்வதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அலஸ்னா அலல் ஹக் வ ஹும் அலல் பாத்தில், நாங்கள் உண்மையில் இல்லையா, அவர்கள் அசத்தியத்தில் இல்லையா? இப்படி சில கேள்விகளை கேட்டார்கள். நீங்கள் உண்மையான நபி இல்லையா? இப்படியெல்லாம் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசவில்லை. சொன்னார்கள், ஆம், நாங்கள் உண்மையில் தான் இருக்கின்றோம், நான் உண்மையான நபிதான். கண்ணியமானவர்களே, இதே விஷயத்தை ஹலீஃபா அபூபக்கரிடத்தில் வந்து கேட்டார்கள். நாங்கள் ஹக்கில் இல்லையா, அவர்கள் பாத்திலில் இல்லையா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஆம். அபூபக்கர் சித்திக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எந்த விஷயத்தில் சைலண்டாக இருந்தார்களோ அதே விஷயத்தை செய்தார்கள். பின்னால் மக்காவுடைய வெற்றி கிடைக்கின்றது. சஹாபாக்களுக்கு புரிந்து விட்டது, ஹுதைபியாவிலே நாம் இழந்தது இழப்பு அல்ல, அது மிக பெரும் வெற்றி. விட்டு கொடுத்தாலும் அதற்கு பின்னால் மிக பெரும் வெற்றி இருக்கின்றது என்று விளங்கிவிட்டது. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் சொல்கின்றார்கள், நான் பேசிய அந்த வார்த்தையை நினைத்து வாழ்க்கை முழுக்க கவலைப்படுகின்றேன். சதகா கொடுக்கின்றேன், தொழுகின்றேன், நோன்பு படிக்கின்றேன்,
அடிமைகளை உரிமை விடுகின்றேன். ஆனாலும் அந்த பேசிய வார்த்தையின் தாக்கம் முடிந்து போக மாட்டாது. இதனால் தான் உலமாக்கள் சொல்வார்கள், ஜராஹாத்து ஸினான் லஹல் தியாமு வலா யல்தாமு மா ஜரஹல் லிசான். சொல்வார்கள், தீயினால் வாளினால் சுட்ட வடு காயம் அது ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்ட வடு, நாவினால் ஏற்பட்ட தாக்கங்கள் காயங்கள் அது ஒரு நாளும் ஆறி போக மாட்டாது, இலகுவில் ஆறி போக மாட்டாது. ஒரே ஒரு வார்த்தை நீண்ட காலமாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்க செய்துவிடும். ஒரே ஒரு வார்த்தை நீண்ட காலமாக இருந்த குடும்ப வாழ்க்கையை சுக்குநூறாக்கிவிடும். ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் ஜொப் தொழில் பறிபோகக்கூடிய ஒரு நிலைமை கூட உண்டாகிவிடும். வார்த்தை என்பது மிக முக்கியமானது. கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அந்த அழகை, உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தும் சாதனம் தான் வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய முஃமின்களுக்கு சொன்ன புத்திமதி ரெண்டே புத்திமதி தான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றாரோ அவர் நல்லதை பேசட்டும். அவர் நல்லதை பேசட்டும். நல்லதை பேசுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் நல்லதை பேசுவோம். அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவு லியஸ்முத், அல்லது சைலண்டாக இருக்கட்டும். கண்ணியமானவர்களே, பேசுவதற்கு வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம், பேசுவோம். இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸமத நஜா. யார் சைலண்டாக இருப்பாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் எமக்கு பல கட்டுப்பாடுகளை தரக்கூடிய ஒரு மாதம். இதிலே நாவின் கட்டுப்பாடை உண்டாக்கிக் கொள்வோம். பேச்சை அளந்து பேசுவோம். தேவையான வார்த்தைகளை பேசுவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய திக்ர்களை, குர்ஆன்களை அதிகமாக ஓதுவோம். மனிதர்களுடன் பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. வகுல் இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன். எப்படி சொல்கின்றது என்றால், நபியே எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன், அழகானதை பேசுமாறு சொல்லவில்லை, மிக அழகானதை பேசுமாறு நபியை நீங்கள் சொல்லுங்கள். மிக அழகானது. வார்த்தைகளிலே அழகான ஒரு வார்த்தை இருக்கும், மிக அழகான வார்த்தை இருக்கும். மிக அழகான வார்த்தையை சூஸ் பண்ண வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு பிள்ளை உம்மாவிடத்தில் வந்து சொன்னாராம், உம்மா குணுக்காரன் வந்திருக்கிறான், குப்பைக்காரன் வந்திருக்கிறான் என்றாராம். உம்மா சொன்னாராம், இல்லை, நாங்க தான் குப்பை போட்டுறாக்கள், அவங்க சுத்தம் பண்றாங்க, அவர்கள் சுத்தமானவர்கள், நாங்க தான் ஊத்த போடுறாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை கண்ணியமானவர்களே. ஒரு இடத்திலே நெருப்பு பத்தி கொண்டிருந்தது, இருட்டான இடத்திலே. மக்கள் சொன்னார்களாம், யா அஸ்ஹாபன் நார் என்றார்களாம், நெருப்புடையவர்களே என்றார்களாம். ஒரு ஆலிம் சொன்னாராம், அஸ்ஹாபு நார் என்று சொல்லாதீர்கள், அஸ்ஹாபு தௌ, பிரகாசத்தை தருபவர்கள் என்று சொல்லுங்கள். இவ்வளவு அழகான வார்த்தை. எப்பொழுதும் நமது வார்த்தை அழகாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், எனக்கு சில மனிதர்கள் எனக்கு மிச்சம் விருப்பமானவர்கள். யார் என்றால், பறவைகள் எப்படி உணவுகளில் மிக அழகான டேஸ்டான உணவை பொறுக்கி சாப்பிடுமோ, இதே போன்று மனிதர்களில் மிக அழகான பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள் தான் எனக்கு விருப்பமானவர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். எனவே மிக அழகான வார்த்தையை பேசுவோம். குர்ஆன் சொல்கின்றது, வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஅ, நன்மையும் பாவமும் சமனாக மாட்டாது, ஈக்குவலாக மாட்டாது. இது பில்லதி ஹி அஹ்ஸன், உங்களுக்கும் இன்னும் ஒருவருக்கும் இடையிலே ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கின்றதா, ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றதா, மனதிலே ஏதாவது பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றதா, உங்களுக்கு எதிராக செயற்படுகின்றாரா, இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஏசும் பொழுது நீங்கள் பதிலுக்கு ஏசாதீர்கள். குர்ஆன் சொல்கின்றது, மிக அழகான முறையிலே நீங்கள் பேசுங்கள். அப்படி செய்தால் உங்களது விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே பேசும் பொழுது அழகானது அல்ல, மிக அழகான வார்த்தையை நாம் பேச வேண்டும். இவைகளெல்லாம் பாவத்தை பெற்று தருமோ அப்படிப்பட்ட பாவமான வார்த்தைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதன் மலை இலவமல் செய்து விட்டு வருவார். ஆனால் அவனது அமல்கள் அனைத்தும் வீணாக்கப்பட்டு போய்விடும். காரணம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டை வைப்பார்கள். ஒருவர் வருவார், யா அல்லாஹ் வகத் தரப ஹாதா, இவர் எனக்கு அடித்தார். இன்னும் ஒருவர் வருவார், வஷத்தம ஹாதா, இவர் எனக்கு ஏசினார். இன்னும் ஒருவர் வருவார், வகதஃப ஹாதா,
இவர் நான் செய்யாததை செய்ததாக அவதூறு சொன்னார். கண்ணியமானவர்களே, இப்படி மனிதன் உடலாலும் நாவாலும், அதிகமாக நாவால் செய்த அநியாயங்களை மற்றவர்கள் சொல்வார்கள். உடனே இவர் செய்த நன்மைகள், நோன்பு, ஜகாத், ஹஜ், தொழுகை எல்லாத்தையும் அல்லாஹ் தூக்கி அவருக்கு கொடுத்து விடுவான். இவர் தான் மிக பெரும் முஃப்லிஸ், பங்களோட்காரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நோன்பு இபாதத் மாத்திரமல்ல, மிக பெரும் இபாதத் நாவை கட்டுப்படுத்துவது. நாவை கட்டுப்படுத்துவது. அம்லிக் அலைக லிசானக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவை கட்டுப்படுத்துங்கள், இதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ரமதானில் நாவை கட்டுப்படுத்துவோம். எதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் புரக்கி பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.